ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் மறுநாள் யோகா கிளாஸ் போக ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. அவங்க அத்தையுமே இவர் நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. அவங்க ஒரு பொறாமைப்படுறாங்கலாம் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க, ஏம்மா கட்டின புடவையே கட்டிட்டு போகிற, நல்ல புடவையாக கட்டிட்டு போனா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே கேட்பாங்க. ஆனால் இப்போ மாறினது அத்தைக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, சந்தோஷம்தான் பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இப்படி தான் நீ இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா கீழே லோயர் போட்டு மேலே டிஷர்ட் போட்டுட்டு போன் டைலாம் போட்டு பயங்கர ஸ்டைலாக கூலர்ஸ்லாம் போட்டு க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. உடனே இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. யார் இவெல்லாம் நம்ம ஒய்ஃபுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு ஹீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டு பைக்கில் கிளம்புனுச்சு. பிள்ளைங்க வந்தால் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு 5 o'clock மேலே தான் யோகாவாக 5:30 to 6:30 நான் போயிட்டு வந்துடுறேன், பக்கத்து தெருவில் தான் அப்படின்ட்டு கிளம்பிட்டு. உடனே எங்கள் அத்தை சொன்னாங்க, இது மாதிரி இப்படி உங்கள் அக்காவை பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் சுதா. அது உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. இந்த பக்கத்து வீடு இருக்குல்ல, அந்த பொண்ணெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு போகல, ஒன்றுமே பண்ணலை. ஆனால் வீட்டில் இருக்கப்பயே அவ்வளோ மேக்கப்பாக இருக்கும். எதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் முகத்துக்கெல்லாம். நான் திட்டுவேன் அதை. அந்த பொண்ணையெல்லாம் வேலைக்கு போகிற, இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஏமா நல்லா பண்ணிட்டு போனா என்னன்ட்டுலாம் நான் கேட்பேன். அதெல்லாம் பார்த்தோன்னா வாரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆர்ட்ரு பண்ணும், புடவை வாங்கும், அது வாங்கும், இது வாங்கும். அதெல்லாம் வாங்குறப்ப நானே நினப்பேன், என்னடா இது இப்படி வாங்குதே பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மருமக இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சது உண்டு. ஸ்கூலுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போனாலே ரொம்ப சிம்பிளாக போவோம். அப்படி இருக்கிறப்போன்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, இனிமேலாம் அக்கா மாறிடும் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன திடீர்னு மாற்றம் அப்படின்னோடனே, தெரியல அத்தை, அவளுக்கு என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, மாறின வரைக்கும் நல்லதுதாம்மா, நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அக்கா மாறிடும், எல்லாம் பார்த்துக்கிட்டுறோம் அப்படின்னோடனே, உங்கள் அக்கா திறமையாக இருக்கவ தான் ஏதோ என் பையன் இப்போ இந்த வீடை ஒரு 2-3 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷத்துலேயே வீடை கட்டினான். இப்போ கார் வாங்கியிருக்கு, எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட, இடம் வாங்க போகிறாங்க, எல்லாமே இருக்குது. அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுமா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அத்தை, அது உண்மை தான், அவங்க இருக்கிறனால தான் நம்ம இது பண்ண முடியாது, செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் சரியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம எந்த இதுவுமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம், எதாக இருந்தாலும் பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது மறுநாளே அக்கா பார்த்திங்கன்னா, இது மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, சரி வாங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. நான் கேட்டேன், இது மாதிரி எங்கேக்கா அப்படின்னோடனே, வா நம்ம போயிட்டு வருவோம், ஏதாச்சும் தீம் பார்க் அந்த மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. உடனே அக்கா பழைய இதுலலாம் ஜீன்ஸு டிஷர்ட் இந்த மாதிரி தான், ஷர்ட் அப்படி தான் போடும். எங்கள் மாமாவையும் கூப்பிட்டோம். அவரும் வரேன்னு சொன்னார். நானும் வரேன், பிள்ளைங்களோட ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் லீவ் தானே நாளைக்கு அப்படின்னோடனே, வேணான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால எங்கள் அக்கா ஓகே ரெடியாகுங்க, காலைல அத்தையை கூப்பிட்டதுக்கு அத்தை சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் கொஞ்சம் என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேம்மா, நான் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னோடனே, சனி ஞாயிறு லீவு தானே அப்படின்னோடனே எங்களுக்கும் இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்போதும் இங்கே இருக்கிறாங்க, பிள்ளைங்கள பார்த்துட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு காரில் கொண்டு விட்டுட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1 ஹவர் தான் அப்படின்னோடனே, 6 மணிக்கே அவர் என்ன பண்ணிட்டாரு, காரில் கொண்டு அவங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம்